அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நம்ம பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். இது எப்படி பண்றது பாருங்க. இது என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிகேஷன் டைமா சொல்லுவாங்க. 2 மடங்கு 3 மடங்கு திறமையானவங்க, 4 மடங்கு திறமையானவங்க, அந்த மாதிரி சம்ம இந்த பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம தான். சரிங்களா? இதை பாருங்க எப்படி போடலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏபி இருவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிப்பாங்களாம். எத்தனை நாள் முடிக்க போறாங்கன்னா 12 நாள்ல முடிப்பாங்களாம். சரிங்களா? ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறமையானவா இருப்பான். திறமைனா எஃபிஷியன்சி. சரிங்களா? எஃபிஷியன்சி. இது ஏ மட்டும் தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நான் நார்மலா எழுதுங்களேன். நமக்கு என்ன தெரியும்? ஏ பி, இங்க டேட் போடுவோமா, இங்க டோட்டல் ஒர்க் எழுதுவோம் எப்போதுமே, இங்க எஃபிஷியன்சி எழுதுவோம். இப்ப ஏ வந்து யாரை விட திறமை அதிகமா இருப்பா சொல்றாங்க. ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. ஏ என்பவர் பிஏ விட பி. ஓகேவா? ரேஷியோ எழுதும்போது 2ன்னு வந்துடும். இது 1ன்னு வந்துருமா ரேஷியோ எழுதும்போது எஃபிஷியன்சிக்கு? அப்ப இங்க 2ன்னு போடணும், இங்க 1ன்னு போடணும். இப்ப 2 பேர் சேர்ந்துனா 12 முடிக்கிறாங்க. 2 பேர் வரைக்கும் கூட்டினா எவ்வளவு வரும்? 3ன்னு வருமா? 2 பேர் சேர்ந்து 12 ரெண்டுத்தையும் மல்டிகேஷன் பண்ணுங்க. 12 36 நாள். அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவா? 36 ஒர்க்கா. அதை தான் 12 முடிக்கிறாங்க எஃபிஷியன்சி வச்சு. அப்ப ஏவோடைய டேஸ் எத்தனை வரும்? 18ன்னு வரும். பிக்கு என்ன வரும்? 36ன்னு வரும். அவன் என்ன கொஸ்டின்ல கேட்கறான்? வேலையை ஏ மட்டும் தனியா பண்ண எத்தனை கேட்கறாங்க. ஏ மட்டும் தனியா பண்ண எத்தனை வருது உங்களுக்கு ஆன்சரு? பாருங்க 18 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஏதான் ஆன்சர். சரிங்களா? கொடுத்த எஃபிஷியன்சியை எவ்வளவு ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறான் அவ்வளோ மல்டிகேஷன் பண்ணா டோட்டல் ஒர்க் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் வச்சு அந்த எஃபிஷியன்சி ப்ளஸ் டோட்டல் ஒர்க் அதை வச்சு டேட் எத்தனை நாள் முடிக்க போறாங்க, யாராவது முடிக்க போறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் எதாவது எடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இங்க பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ராஜா ஒரு வேலையை 15 நாட்கள் முடிக்கிறாராம். பாபு ராஜாவை விட 50% அதிகமா. எப்போதும் நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ்லயே 50% அதிகம் அப்படி திறமை அப்படி சொல்லி சொன்னாங்கனாலே நம்ம என்ன பண்ணலாம்? 50ல இருந்து 100 பிளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்ப எவ்வளவு வரும்? இவன் யாரு? பாபு. அடுத்தது இங்க ராஜா. ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 3/2ன்னு வரும். சரிங்களா? இப்ப பாபு ராஜா. சரிங்களா? இங்க டேட். இப்ப யாரு சீக்கிரமா பண்ணி முடியாது? ராஜா தானே பண்ணி முடியாது. எத்தனை நாள் முடிக்கிறாரு? 15 நாள்ல முடிக்கிறாரு. சரிங்களா? இப்ப டோட்டல் ஒர்க்கு. அடுத்தது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். பாபுக்கு எவ்வளவு? 3ன்னு கிடைக்கும், ராஜாவுக்கு 2ன்னு கிடைக்க போகுது. இப்ப இந்த டோட்டல் ஒர்க்குங்க பத்தியா? அந்த டோட்டல் ஒர்க்கு இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? டோட்டல் ஒர்க் தான் நமக்கு தேவை. சரிங்களா? இப்ப என்ன பண்ணா ரெண்டுத்தையுமே மல்டிகேஷன் பண்ணா போதுமா? டோட்டல் கண்டுபிடிச்சு சொன்னா 15 2 மல்டிகேஷன் பண்ணா எவ்வளவு வரும்? 30. சரிங்களா? அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு நம்மளுக்கு இருக்கு? 30 இருக்கு. 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 5ன்னு வரும். சரிங்களா? இப்ப 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது இந்த டோட்டல் ஒர்க்கை டோட்டலோட டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 6ன்னு கிடைக்கும். இதுதான். சரிங்களா? ஒன்றும் இல்லை, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. டேரக்டா எஃபிஷியன்சி இருந்து போறோம். எப்போதுமே டேட்ல இருந்து போவோம். இந்த வாட்டி எஃபிஷியன்சில இருந்து போறோம். எஃபிஷியன்சில இருந்து போறோம். அவ்வளவுதான். எவ்வளவு எஃபிஷியன்சி எத்தனை நாள் முடிக்கிறாங்க, டேட்டு அண்ட் எஃபிஷியன்சி ரெண்டு மல்டிகேஷன் பண்ணாலும் டோட்டல் கிடைச்சிடும் நமக்கு. அதை வச்சு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இதே போல அடுத்த சம்பளம் நம்ம பார்ப்போம்.